வணக்கம். நான் உங்க அடைக்க சுந்தர். இப்போ என்னன்னா, நம்ம டிவிக்கு நம்ம சிஎம் வேக வேகமாக வந்து பத்திரிகை நண்பர்கள் பேச விட்டு இவ்வளோ வருஷமா டெய்லி கொடுத்துருக்காரு சோசியல் மீடியா வீடியோ. பொய் வதந்திகளை பரப்பாதீர்கள். நான் எதுக்கு அவசரம் சொன்னா சொல்லிட்டு போ, நான் நேர்மை. எவன் சொன்னாலும் என் காதல் விழுக்காதுன்னு போயிட்டு ஒரே வார்த்தை ஒரு பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் கூப்பிட்டு 5 நிமிஷம் எவன் சொன்னால் நான் நல்லது மட்டும் தான் பண்றேன், என் கட்சியை வச்சு நல்லது மட்டும் தான் பண்றேன், என் கட்சிக்காரங்களும் ரொம்ப நல்லதா பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானே. எதுக்கு வேகமா வந்து பொய் வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு ஐடிவிங்க வச்சு நீங்க போன்ற பற்ற குற்றத்தெல்லாம் டிவிக்கு ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ வச்சு ஆக்சுவலி போட்டோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மயங்கி விழுறதுக்கு முன்னாடியே தடி ஸ்டார்ட் ஆகுது. பிளஸ் பல ஆம்புலன்ஸ் யூட்டர்ன் போடுது. சும்மாவே ஒரே ஒரு ரோட திருப்பி திருப்பி யூட்டர்ன் போட்டுருக்கு. ஒன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போல, இல்ல ஏத்தவும் இல்ல. 10 ஆம்புலன்ஸ் போகுது, ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் ஒருத்தவங்களை ஏத்துது. சரிங்களா, 10 ஆம்புலன்ஸ் திருப்பி திருப்பி அதே ரோட்ல சுத்திட்டு வருது. பிளஸ் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த குழு ஆக்சுவலி வீடியோல பார்த்த பிரகாரம் அவங்க குழுன்னு சொன்னாங்க, பக்கத்துல இருக்குங்க, கண்ணு கேட்ட தூரம் தூக்கிட்டு போனாவே, கையில தூக்கிட்டு போனாவே 5 நிமிஷம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போற எதுக்கு 25 நிமிஷம் இருக்க தூரம், ஆம்புலன்ஸ்ல 25 நிமிஷம் தூரமா இருக்க ஜிஹெச் கூட்டு போகணும். சந்தேகம் வருதா இல்லையாங்க? பக்கா வீடியோ பண்ணிருக்காங்க. வீடியோ போடுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா, ஆனால் ஒரு இடத்துல பொது இடத்துல 2 பேர் சண்டை போடுறாங்க, டிஎம்கேவும் டிவிகேவும். டிவிகே ஆளுங்க மட்டும் எஃப்ஐஆர் அரெஸ்ட், டிவிகே ஆளு மட்டும். டிஎம்கே ரொம்ப அநாகரி வார்த்தையில ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அவங்க வார்த்தையில ஒரு ஏத்து கூட பேசல போலீஸ்காரங்க. நீங்க கம்முன்னு கூட அவங்க மேல எஃப்ஐஆர் இல்ல. அதே மாதிரி இந்த டிவிகே மேல விஜய் மேல கொலகாரன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓட்டுனத, பொய் பேரை வச்சு போஸ்ட் ஓட்டுன பையனை சூசைட் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த சூசைட் பண்ணிக்கிட்டதுனால டிவிகே நிர்வாகி மேல எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்கும், அவங்கள கைது செஞ்சிருக்கோம்னு சொல்ற போலீஸ். ஒட்டம் சொன்னவன் ஏவன், ஒட்டம் சொன்னவன் மேலேயும் எஃப்ஐஆர் பதில, ஒட்டம் மேலேயும் எஃப்ஐஆர் பதிச்சல. இப்ப அவன் ஒட்டம் பெருசா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவனை கொலை செஞ்சாங்களா விசாங்களா தெரியும். சரிங்களா, ஏன்னா ஒட்டம் எப்படி தூக்குல தொங்குனா, எதுக்காக தொங்குனா, ஏன்னா அந்த பொதுமக்கள் விட்டுட்டாங்க, காசுக்காக கூலிக்கு மாற அடிக்கிறவன்னு சொன்ன விட்டாங்க. எதுக்காக அவங்க போய் சூசைட் பண்ணிக்கணும், என்ன விசாரணை பண்ணீங்க, ஒட்டினவன் மேல எஃப்ஐஆர் போட்டீங்களா, இல்ல ஆள் தெரியாத நபர்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டீங்களா? அவன் கிளீனா ஒட்டினவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சொல்றான் யாரு, செந்தில் பாலாஜியோட பிஏ ஒட்ட சொல்லிதான் ஒட்டோண்டு சுப்பிரமணியன் பேரோட சொல்றான். அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தைரியம் கூட இல்லை. ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்த வீடியோல போட்டோ போடுற நம்ம ஸ்டேட்ல இல்ல, இந்த போலீஸ்காரங்க ஒரு புள்ள கட்டு தூக்கிட்டு போற வயசானவங்க தான் உட்கார்ந்துருக்க இடத்துல ஃப்ரண்ட் சீட்ல கார்ல போலீஸ் வேன்ல ஜீப்ல ஏத்திட்டு புள்ளக்கட்டை ஏத்திட்டு அந்த குழந்தைங்களையும் சரி இந்த வயசானவங்க தெரியும் வீட்டுக்கு போய் இறக்கி விட்டு புள்ளக்கட்டை 2 பேர் டிரைவரும் சரி ஹெட் கான்ஸ்டபிள் சரி தூக்கிட்டு போய் இறக்கி விடுறாங்க அவங்க போலீஸ்காரங்க. சரிங்களா, இன்னொன்னு அந்த வீடியோ பார்த்து கீழே நம்ம போலீஸ் இருந்தா, நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருந்தா கூட்டிட்டு போய் ஒரு ஆள் இல்லாத நடமாடுற இடத்துல ரேப் பண்ணுவாங்க, பாலியல் வன்புணர்ச்சின்னா உண்மைதாங்க. எக்ஸாம்பிள், ஏன்னா இப்ப ரீசெண்டா 2 போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ்காரங்க தப்பு செஞ்சாலும் கேட்பாங்க, நல்லது செஞ்சாலும் சல்யூட் பண்ணுவாங்க. இந்த போலீஸ்காரங்களுக்கு சல்யூட்டுங்க. எந்த ஸ்டேட்னு தெரியல, வீடியோ மட்டும் தான் பகிரப்பட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஆட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி போலீஸ்காரங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனைல ஈடுபட்ட மயில்வாகனம் அவரும் வாய் வார்த்தையில கட்டுப்படுத்தின கூட்டத்தையே வரவேற்கத்தக்கதுங்க. அவருக்கும் ஒரு சல்யூட்டுங்க. நம்ம ஸ்டேட்லயும் தப்பு செஞ்சா தப்பு, நியாயம் செஞ்சா நியாயம் அப்படின்னு சொல்ற ஆளுங்க இருக்காங்க போலீஸ்காரங்க. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு போலீஸ் செஞ்சாலும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு வேத மாதிரி தப்பு செஞ்சா ஒட்டுமொத்த போலீஸ் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா அந்த ஒரு போலீஸ்காரனை மட்டும் தூக்கி வச்சு பேசுவாங்க. நியாயம் தாங்க. இந்த மயில் வாகனம் நல்லது செஞ்சாரா இல்லைன்னு சொல்ல, ஆனா அவர் ஒரு கூட்டத்தை நான் முன்னார பார்த்திருக்கேன். கூட்டத்தை வெறும் வாய் லட்டி இல்லாம வெறும் கையில வந்து நம்ம ஜல்லிக்கட்டு கொடுத்த ஒரு கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணி வெறும் பேச்சிலே ஒரு கத்த விடாம கண்ட்ரோல் பண்ண வருங்க. சரிங்களா, இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் பர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்காங்க. அவர் எந்த மாவட்டத்தில் இருக்காரு, மாவட்டத்தை நிறைய மாறிட்டாரு, வரவேற்கத்தக்கதுங்க. வெறும் அடிச்சா உட்கார்ந்தோம் போனா வந்தா எவன்டா போலீஸ்காரனை மீறி கேட்கறது முன்னாடி வாய் வார்த்தையை வச்சு அவரோட சொந்த முயற்சியில மேலாவதுக்காரு தெரியுமா யாரு, அவரெல்லாம் வரவேற்கத்தக்க பாராட்டணுங்க. பல பேர் பாராட்டுறாங்க. யார் மயில் வாங்கினது, அவருக்கு ஒரு சல்யூட்டுங்க, ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா
இந்த அண்ணாமலை எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கும் ஒரு சல்யூட். அவரு நேர்மையா இந்த டிவிக்கே நடந்த பிரச்சனையா சிபிஐக்கு மாத்துங்கன்னு இருக்காரு. சரிங்களா? அதுக்காக சிஎம்மும் சரி, அந்த சிஎம் கைக்கும் கும்பிடு போட்டிருக்க தொல் திருமாவளவும் சரி, எதுக்கு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அண்ணாமலையும் இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வரிஞ்சு கட்டிக்கிட்டு கை கும்பிடு போட்டு அவங்க சப்போர்ட் பண்ணல, விசாரணையை சிபிஐக்கு மாத்துங்கன்னு இருக்காங்க. அவ்வளவுதான் தவிர நீங்க ஏதாவது கை கும்பிடு போட்டு உங்களுக்கு டிஎம்கே ரொம்ப நல்ல கட்சி இருக்கீங்க, ஏன்னா அவங்களோட கூட்டணி இருக்கிறதுனால தப்பு செஞ்சா நியாயமாயிட மாட்டீங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ.